பாடி பில்டிங்ல ரோனி கோல்மனை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பாடி பில்டிங்ல மிகப்பெரிய ஜாம்பவனா இருந்தவரே இவர் தான். இப்படி இருந்தவர் இப்போ நடக்கிறதுக்கே ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. இந்த மனுஷன் ஏன் இப்படி ஆனாருன்னு நம்ம சில பேர்கிட்ட கேட்டோம்னா அவங்க சொல்ற பதில் என்னவா இருக்கும்னா, அவர் ஸ்டெராய்டு எடுத்தாரு அதனாலதான் அவர் இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனா இது உண்மை கிடையாது. ஸ்டெராய்டு எடுத்ததுனாலதான் இவருக்கு இந்த நிலைமை வந்ததுன்னா ஸ்டெராய்டு எடுத்த எத்தனையோ பாடி பில்டர் இந்த நிலைமைக்கு வந்திருக்கணும். அவர் இப்படி இருக்கிறதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா, எத்தனையோ பேர் சொல்லியும் கேட்காம அதிகபட்சமான எடையை தூக்குனதுனால அவரோட முதுகெலும்பு உடைஞ்சிருது. இதனால இவரோட முதுகுல கிட்டத்தட்ட 13 சர்ஜரி நடந்திருக்கு. இதுதான் இவர் இப்படி இருக்கிறதுக்கு காரணம். தொடர்ந்து 8 முறை மிஸ்டர் ஒலிம்பியா அடிச்சு பாடி பில்டர்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய ரோல் மாடலா இருக்கிற இவரை இப்படி பாக்குறதுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்குங்க. இவரை பத்தி ஒரு வரியில சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அதை நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.